தமிழக அரசியல் களத்துல இறங்கியுள்ள விஜய் அவர்கள் செல்லும் இடமெங்கும் மக்கள் கூட்டம் திக்குமுக்காடி வருது. இதனால சில கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே பல மணி நேரம் தேவைப்படும் நிலை இருக்கு. இந்த நிலையில நேற்று கரூர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்களாம். பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் ஒரே இடத்துல குவிந்ததால ஏற்பட்ட இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போதைய தகவலின்படி 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. 6 குழந்தைகள், 16 பெண்கள் மற்றும் 9 ஆண்கள் உயிரிழந்திருக்காங்களாம். சோ இந்த தகவலை மட்டுமே உறுதி பண்ணிருக்காங்க. மேலும் 30லிருந்து 40க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையுமே பெற்று வராங்களாம். மற்றும் 71 படுக்கைகள் கொண்ட கரூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருதாம். விஜய் அவர்கள் கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தாலுமே அதனை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கண்டுகொள்ளாத நிலைதான் நீடித்து வருதா. இதனால ஒவ்வொரு கூட்டத்திலுமே ஏராளமானோர் மயக்கம் அடைகிறாங்க. இன்று அதன் உச்சகட்டமாக 35க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்காங்க. எனவே இந்த உயிரிழப்பு காரணமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களை போலீசார் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே நடிகர் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா திரைப்பட வெளியீட்டின் போது கூட கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டது. இதனடுத்து அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டாரு. இதே போல IPL போட்டியில கோப்பையை கைப்பற்றிய RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க. எனவே RCB அணியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக போலீஸ் அடுத்த கட்ட முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. சோ அதற்கான தீவிர ஆலோசனைகளுமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய தாவேகாவிற்கு தடை செய்யப்படுமா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கா. போலீசார் பல கட்டுப்பாடுகளை விதித்தாலுமே அதனை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மதிக்காத நிலைதான் நீடிச்சிட்டு இருந்தது. சோ அதனால இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக சொல்லப்படுது.